Hello students, good morning. Now we are going to see 6th standard civics second lesson, the Constitution of India. The Constitution of India அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, நம்ம இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகேவா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னால் இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது பாருங்கள், டு நோ அபவுட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு ரெகக்னைஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு நோ த சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டு நோ த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, யூ சி பாத்வே, அதாவது ஸோ இந்த லெசனில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பாருங்கள். த லெசன் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான விதத்தை சொல்லுது. இட் கிவ்ஸ் கைட்லைன்ஸ் டு கவர்ன் த கண்ட்ரி வைல் என்ஷூரிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் அண்ட் ஹவு இட் ப்ரொடெக்ட்ஸ் திம், அதை பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை வந்து எப்படி ஆள்றது அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை பற்றி சொல்லுது. ஸோ இந்திய குடிமகனினுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை உறுதிப்படுத்துது. தென் அதை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஓகேவா, யூ சி நவ் யூ ஆர் கம்மிங் டு த லெசன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் டைப்பில் தான் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா யாழினி அண்டு சுடரொலி அப்படின்னு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களோட அப்பா அம்மா அவங்களாம் இருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் வராங்க, அவங்க வந்து பேசுகிறது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இந்த லெசன் இருக்குது. ஓகே, யூ கம் டு த லெசன். யாழினி அண்ட் சுடரொலி ஆர் பிரதர்ஸ், யாழினியனும் சுடரொலியும் பார்த்திங்கன்னா 2 பேரும் சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க. யாழ் இஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 6 அண்ட் சுடர் இஸ் இன் ஸ்டாண்டர்ட் 4. அதாவது பார்த்திங்கன்னா யாழினியன் அவன் வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். சுடர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். யாழ் வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஹிஸ் கிளாஸ் டெஸ்ட், யாழ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கிளாஸ் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். சுடர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஹோம் அசைன்மெண்ட்ஸ் வாஸ் வாட்சிங் அன் அனிமேட்டட் சீரியஸ் ஆஃப் டெலிவிஷன். சுடர் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஹோம்ஒர்க்கை குயிக்காக முடிச்சுட்டு என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு அனிமேட்டட் சீரியஸ் ஆன் டெலிவிஷன், அதாவது டிவியில் ஒரு அனிமேட்டட் சீரியஸ், ஒரு கார்ட்டூன் சீன் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கான். சுடர் வாஸ் வாட்சிங் இட் பட் த நாய்ஸ் லெவல் டிஸ்டர்ப்ட் யாழ். சுடர் வந்து டிவி பார்த்துட்ருக்கான், பட் அவனோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா யாழை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. சுடர் வாஸ் டோட்டலி என்க்ரோஸ்டு இன் த சீரியஸ் அண்ட் லாஃப்ட் அண்ட் கிளாப்டு லவுட்லி. ஸோ சுடர் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஒரு சம்திங் அந்த கார்ட்டூன் சீன் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு அப்படி இருக்கிறோம். யாழ் குட் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் ஹிஸ் லெசன்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா யாழால் அவனோட லெசனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஹி ஆஸ்க்டு சுடர் டு ரெடியூஸ் த வால்யூம். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா சுடர் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ண அப்படின்னு சொல்கிறான். பட் சுடர் வாஸ் நாட் ரெடி டு அட்ஹியர் டு ஹிஸ் எல்டர் பிரதர்ஸ் அட்வைஸ். ஸோ அவன் வந்து சுடர் வந்து பார்த்திங்கன்னா யாழ் சொல்கிற அட்வைஸை கேட்குற மாதிரி இல்லை. இன்ஸ்பைட் ஆஃப் யாழ்ஸ் கண்டினியூஸ் ரிக்வெஸ்ட் சுடர் டிட் நாட் ரெடியூஸ் த வால்யூம். கண்டினியூஸாக அவன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கான் யாழை, பட் சுடர் வந்து வால்யூம் வந்து குறைக்கவே இல்லை. யாழ் கம்ப்ளைண்ட் டு ஹிஸ் ஃபாதர் தட் சுடர் டிட் நாட் டிக்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த டெலிவிஷன் இன்ஸ்பைட் ஆஃப் ரிக்வெஸ்டிங் ஹிம் செவரல் டைம்ஸ். ஸோ அதனால் யாழ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க அப்பாட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணான், நான் இப்படி வந்து நிறைய டைம் வந்து அவனை சவுண்டை டிக்ரீஸ் பண்ண சொல்கிறேன், பட் அவன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யாழ் மேட் இட் கிளியர் தட் ஹி ஹேட் ஏ கிளாஸ் டெஸ்ட் த ஃபாலோயிங் டேஸ். பார்த்திங்கன்னா யாழ் என்ன சொல்கிறான்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஃபாலோயிங் டேனா நெக்ஸ்ட் டே அடுத்த நாள் எனக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். Isn't your brother preparing for his class test? Weren't you wrong in troubling him? Continued his father. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, உங்கள் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கு இல்லையா, நீ ஏன் அவனை தொந்தரவு பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து சுடர்கிட்ட கேட்குறாரு, ஏன்டா அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் யூ கம். I was watching the TV.
y'all kept disturbing and stopped me from watching it, said சுடர். நான் வந்து டிவி பார்த்துட்ருக்கேன், யாழ் தான் வந்து என்னை வந்து அதை நிறுத்த சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சுடர் அவங்க அப்பாட்ட அகெயின் திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணான். ஸ்டடிங் ஃபார் த டெஸ்ட் அண்ட் வாட்சிங் டெலிவிஷன் ஆர் நாட் த சேம், செட் ஹிஸ் ஃபாதர். அதாவது டிவி பார்க்குறதும் படிக்கிறதும் வந்து ஒரே விஷயம் கிடையாது, ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. பட் சுடர் வாஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் த ஃபேக்ட். ஆனால் சுடர் வந்து என்ன அங்கே ரியல், என்ன உண்மை அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சுடர் வாஸ் கன்சிஸ்டன்ட் that he had all rights to watch a film as much as y'all had the right to study. ஸோ சுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டிவி பார்க்குறதுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு யாழுக்கு வந்து படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹிஸ் ஃபாதர் அட்மிட்டட் தட் போத் ஹேட் ஈக்குவல் ரைட்ஸ் பட் ஒன் மஸ்ட் நாட் கிண்டர் அனதர்ஸ் ஃப்ரீடம். ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு பேர்த்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ஆனால் மற்றவங்களோட சுதந்திரத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சுடர் டிட் நாட் ரியலைஸ் த ஃபேக்ட் தட் ஹி வாஸ் வெரி ஸ்டப்பன். ஸோ சுடர் வந்து என்ன உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்காத ரொம்ப அவனோட கருத்தில் வந்து ரொம்ப அடமாக இருக்கான். ஸ்டப்பன்னா அடமாக இருக்கிறது. லுக் சுடர், யூ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு வாட்ச் தி ஃபிலிம், செட் ஹிஸ் ஃபாதர். பாரு சுடர், உனக்கு வந்து டிவி பார்க்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எஸ் டேட், ஆமாங்க அப்பா அப்படின்னு சொல்கிறான். சிமிலர்லி y'all ஆல்சோ ஹேஸ் த ரைட் டு லிசன் டு ஹிஸ் ஃபேவரட் சாங் ஆன் டிவி, குட்ன்ட் ஹீ. அதே மாதிரி யாளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் அந்த சாங்ஸ், ஃபேவரட் சாங்ஸ்லாம் வந்து கேட்குறதுக்கு உரிமை இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹவு கேன் தட் ஹேப்பன் வென் ஐ வாட்ச் த டெலிவிஷன் ஹீ கேனாட் டூ தட். அது எப்படி முடியும், அது எப்படி நடக்கும், நான் டிவி பார்க்குறப்ப அவன் எப்படி வந்து டிவி வந்து பாட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. வென் யூ கேன் வாட்ச் அ ஃபில்ம் பை இன்க்ரீஸிங் இட்ஸ் வால்யூம் யால் கேன் ஆல்சோ ஹியர் மியூசிக் லவுட்லி, செட் ஃபாதர். ஸோ நீ டிவி பார்த்துட்ருக்கப்ப யாரும் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வேகமாக வச்சு கேட்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹவு வில் ஐ வாட்ச் த மூவி, நான் அப்புறம் எப்படி, அவனும் ஒரு பக்கம் டிவி போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா நான் வந்து எப்படி டிவி பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கேட்குறான். ஹவ் வில் ஐ வாட்ச் த மூவி, ஓகே எப்படி நான் டிவி பார்க்குறது அப்படின்னு கேட்குறான். ஹவ் வில் யால் ஸ்டடி, அப்புறம் எப்படி யால் படிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ ஐ டிடன்ட் திங்க் ஆஃப் இட், ஓ நான் அதை பற்றி நான் திங்க் பண்ணவே இல்லை. ஓகே டேட், ஐ வில் நாட் வாட்ச் த மூவி வைல் யால் ஸ்டடீஸ். ஓகே நான் இனிமேல் வந்து யாழ் படிக்கிறப்ப நான் டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, நோ மை சைல்டு, யூ கேன் வாட்ச் த மூவி வித்தவுட் காசிங் ட்ரபிள் டு எனிவன். ஓகே அப்படி இல்லை, நீ வந்து டிவி பார்க்கலாம், வந்து யாரையும் ஆனால் தொந்தரவு பண்ணாத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோன்ட் பி ஆங்க்ரி யால், யூ ஸ்டடி அண்ட் ஐ ப்ராமிஸ் ஐ வில் நாட் டிஸ்டர்ப் யூ. சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லி யாழை சொல்கிறான் சுடரை. சொல்லிவிட்டு ஓகே நீ வந்து படி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். யால் ஸ்மைல்ட் அண்ட் பேட்டட் சுடர்ஸ் பேக் அண்ட் லெஃப்ட் த பிளேஸ். ஸோ யாழ் என்ன பண்ணான்னா சிரிச்சுட்டு சுடரோட முதுகில் தட்டி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். சுடர்ஸ் மதர் வாஸ் வாட்சிங் எவ்ரி திங் சைலண்ட்லி. சி செட், ஈவன் டு ரன் எ ஸ்மால் ஃபேமிலி டோன்ட் வி நீட் டு ஃபாலோ ஸோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஹவு மச் மோர் ஆஃப் தட் வில் வி நீட் டு அட்மினிஸ்டர் எ கண்ட்ரி, சி எக்ஸ்கிளைம்டு. ஸோ சுடரோட மதர் வந்து எல்லாமே சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குவே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு கண்ட்ரி வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு நாட்டு ஆள்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க ஃபாதர், சுடரோட ஃபாதர் சொல்கிறாங்க, இட் இஸ் அன் ஓசன் டீப்பா. ஸோ அது வந்து ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்கிறாரு. இன் ஆர்டர் டு அட்மினிஸ்டர் பீப்புள் ஹூ ஃபாலோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அண்ட் பிலாங் டு டிஃப்ரெண்ட் caste அண்ட் கல்ச்சர் and treat everyone equally, we need to have a good code of laws and guidelines which we call as the Constitution of India. அதாவது அது ஒரு பெரிய கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், அதாவது நிறைய வேறுபட்ட மதங்கள் இருப்பாங்க, வேறுபட்ட மொழிகளில் பேசுவாங்க, நிறைய ஜாதிகளில் இருப்பாங்க. அதாவது ஜாதினா இனம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கலாச்சாரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதாவது சமமாக நடத்தணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய என்னதுன்னா ஒரு நல்ல ஒரு
குட் கோட் ஆஃப் லாஸ் அண்ட் கைட்லைன்ஸ், அதாவது நல்ல சட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்கள்லாம் வந்து இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. த நெக்ஸ்ட் டே சுடர் அண்ட் தி ஆல் வென்ட் டு ஸ்கூல். இட் வாஸ் த ரிபப்ளிக் டே ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சுடரும் யாரும் என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறாங்க. அன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே. ஓகே, த செலிப்ரேஷன் வாஸ் அ ஜூபிலண்ட். ஸோ செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. The students and teachers were standing in line around the flag post. Flag postனா அந்த கொடி கம்பம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக நிற்கிறாங்க. Immediately after the hoisting of the flag, a discussion was held with the chief guest for the day, Mr. R. Mugham, an expert in social sciences. ஸோ உடனே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் முடிச்சதையும் ஒரு டிஸ்கஷன், ஒரு உரையாடல் வந்து போகுது. அங்கே வந்து ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு சீஃப் கெஸ்ட், அதாவது ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட், ஒரு வல்லுநர் அப்படின்னு சொல்லலாம். விஷ் யூ ஏ ஹாப்பி ரிபப்ளிக் டே விஸ்டு மிஸ்டர் ஆறுமுகம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஷ் யூ ஏ ஹாப்பி ரிபப்ளிக் டே, சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, விஷ் யூ த சேம் சார், உங்களுக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ நோ ஒய் டு வி செலிப்ரேட் த ரிபப்ளிக் டே? உங்களுக்கு தெரியுமா நம்ம ஏன் வந்து இந்த ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃப்ரேம்ட் அண்ட் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் 26th January 1950. தட் இஸ் ஒய் எவ்ரி இயர் வி அப்சர்வ் திஸ் டே ஆஸ் த ரிபப்ளிக் டே, செட் த ஹிஸ்ட்ரி டீச்சர் மலர்மதி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மலர்மதி அப்படிங்கிறவங்க ஹிஸ்ட்ரி டீச்சர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26th January 1950 அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்துச்சு. அதனால் அந்த நாளை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நாளை கொண்டாடுற விதமாக தான் நம்ம ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோம். அந்த நாளை பாராட்டக்கூடிய வகையில் நம்ம ரிபப்ளிக் டேவை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.